ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு MR.G டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்சாட் ஆப்பில் எப்படி வந்துட்டு ஸ்லோ மோஷன் வீடியோ எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ நீங்கள் இன்சாட் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜுக்கு இந்த மாதிரி வந்துடுவீங்க, ரைட்டா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். இதில் வீடியோவை கிளிக் பண்ணிட்டு நியூ கொடுத்துருங்க. நியூ கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த வீடியோவை சூஸ் பண்ணணுமோ உங்கள் மொபைல்லேருந்து சூஸ் பண்ணுங்கள். மேலே பார்த்தீங்கன்னா ஆல்பம் இருக்கும், மெட்டீரியலும் இருக்கும். ஸோ இவங்களே டிஃபால்ட்டாக கொஞ்சம் மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆல்பமில் போயிட்டு மேலே வீடியோ, ஃபோட்டோ, ஆல் இருக்கும். ஸோ ஃபோட்டோஸ் சூஸ் பண்ணணுன்னா ஃபோட்டோ போகலாம், இல்லை ஆல் கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ வீடியோ எல்லாம் கம்பைண்டாக வரும். நீங்கள் வீடியோவை ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே வச்சுக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வீடியோ மட்டும் காட்டும். ஈஸியாக வந்துட்டு நீங்கள் வந்து உங்களோட வீடியோவை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த வீடியோன்னு உங்களுக்கு தெரியல, எப்படி டவுட்டாக இருக்குது, ப்ளே பண்ணி பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு வைங்களேன். ஸோ அந்த பர்டிகுலர் வீடியோவை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள், ப்ளே ஆகும். ஸோ இந்த மாதிரி ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள், புது ஸ்க்ரீனில் ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். மறுபடியும் பேக் பட்டன் கொடுத்தீங்கன்னா வெளியே வந்துடும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி ப்ளே பண்ணி எந்த வீடியோன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ எந்த வீடியோவோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. கீழே ரைட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா ஓகே இருக்கும். ஓகே கொடுத்தீங்கன்னா எடிட்டிங் ஸ்க்ரீனுக்கு வந்துடுவீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் செட்டப்பில் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 16:9 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கேன்வாஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ரேஷியோவில் வீடியோ வேணும் அப்படிங்கன்னு காட்டும். 1:1, 4:5. அதெல்லாம் இன்ஸ்டாகிராமு. யூடியூப் பார்த்தீங்கன்னா 16:9. நான் ஷார்ட்ஸில் போட போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 9:16 கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லென்த்தாக ஃபுல் ஸ்க்ரீனுக்கு சூஸ் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஓகே பட்டன் இருக்கும். அந்த ஓகேவை கிளிக் பண்ணிங்கன்னா ரேஷியை வந்து செட் பண்ணியாச்சு. இங்கே கீழே வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்சாட் அப்படிங்கிற ஒரு வாட்டர் மார்க் இருக்குது. அதை நான் ஃப்ரீ ரிமூவ் கொடுக்குறேன். ஸோ ஃப்ரீ ரிமூவ் கொடுக்குறேன். சில டைம்ஸ் இந்த ஃப்ரீ ரிமூவ் பார்த்தீங்கன்னா ஆடு பார்த்தா தான் ரிமூவ் ஆகும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லாட்டி இன்சாட் ப்ரோ நீங்கள் வாங்கணும். ஸோ ப்ரோலாம் வாங்க வேணாம். ஜஸ்ட்டு நீங்கள் ரிமூவ் வாட்டர் மார்க் கொடுத்து ஒரு ஆடை பார்த்தீங்கன்னா அதுவே ரிமூவ் ஆயிரும். இப்போ வாட்டர் மார்க் போயிடுச்சு. ஸோ இப்போ இதை எப்படி ஸ்லோ மோஷனில் இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, கீழே நிறைய ஆப்ஷன் இருக்கும், உங்களுக்கு தெரியும். ஸோ அதை அப்படியே சைடில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஸ்பீடு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்பீடு, ஓகேவா? அதை சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கே வந்துடுவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். ஸ்டாண்டர்டு ஒன்று இருக்கும், கர்வுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸ்டாண்டர்டு, கர்வு. ஸோ ஸ்டாண்டர்டு வந்துட்டு எதுக்குன்னு யூஸ் பண்ணிங்கன்னு, ஸ்டாண்டர்ட்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லென்த்தான ஒரு 10 செகண்ட், ஒரு 20 செகண்ட் வீடியோ வச்சுருக்கீங்கன்னு வைங்களேன். டோட்டல் வீடியோவோட ஸ்பீடை ஒரே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்டாண்டர்டு, ஓகேவா? டோட்டல் வீடியோவை ஒரே மாதிரியான ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ண ஸ்டாண்டர்டு. கர்வுங்கிறது எதுக்குன்னா, ஒரு வீடியோ இருக்குது, ஒரு 30 செகண்ட் வீடியோ இருக்குன்னா ஏதோ குறிப்பிட்ட இடத்துல மட்டும் உங்களுக்கு வந்து ஸ்பீடு அதிகப்படுத்தணும், இல்லை ஸ்பீடை கம்மி பண்ணணும், ஸ்லோ மோஷன் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கர்வு யூஸ் பண்ணலாம். டோட்டல் வீடியோ ஒரே ஸ்பீடு அப்படின்னா ஸ்டாண்டர்டு. ஏதோ குறிப்பிட்ட இடத்துல மட்டும் ஸ்பீட் பண்ணணும், இல்லை ஸ்லோ மோஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கர்வுக்கு வந்துடுங்க. கர்வ்லேயும் உங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட் கொடுத்துருப்பாங்க. கர்வை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரீசெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ப்ரீசெட். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டாண்டர்டாக ஒரு சில ஸ்பீடு வந்து இவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா வலது பக்கம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய ஆப்ஷன் இருக்கும், ஒரு 6 ஆப்ஷன் வரை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பீடெல்லாம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும், அதை நீங்கள் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்க சார்ட்டில் சென்ட்ரு லைன் தான் வந்து 1.2, அதான் வந்து நார்மல் ஸ்பீடு. மேலே டாப் பார்த்தீங்கன்னா 10x, கீழே 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 கடைசிக்கு வந்தால் 0.2x. இப்போ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ பார்த்தீங்கன்னா 5xல் இருக்குது ஸ்டார்டிங்கில், உங்களுக்கு தெரியும். இந்த கர்வு நான் சூஸ் பண்ணனால 5xல் இருக்குது. அப்படின்னா ஃபஸ்ட்டில் வந்து வீடியோ ஸ்பீடாக இருக்குது, போக போக பார்த்தீங்கன்னா ஸ்பீடு கம்மியாகி நார்மல் வீடியோவுக்கு வந்துடுது வீடியோ எண்டிங்கில். அதுதான் இந்த கர்வோடது. ஸோ ப்ளே பண்ணி பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஸ்பீடாக இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஸ்பீடு வந்து நார்மல் ஆயிடுச்சு, பார்த்தாலே தெரியும் ஸ்க்ரீனில். இது வந்து ஒரு ப்ரீசெட்டு. மறுபடியும் நான் ப்ரீசெட் கொடுத்து வேறு ஒன்று சூஸ் பண்ணணுன்னு வைங்களேன். இது வந்து ஃபஸ்ட்டு ஃபீடாக இருக்குது, அப்புறம் ஸ்லோவாக இருக்குது. வேறு இடத்துன்னு வைங்களேன். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக இருக்குது. இப்போ இருக்கிற நான் எடுத்திருக்க ப்ரீசெட்டு ஃபஸ்ட்டில் வந்துட்டு நார்மலாக இருக்குது, போக போக ஸ்பீடு அதிகமாக இருக்குது. ஸோ இது ஒரு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக இருக்குது, இப்போ பார்த்திங்கன்னா ஸ்பீட் ஆகிடுச்சு, வீடியோ பார்த்தாலே தெரியும். ஸோ இது ஒரு இந்த மாதிரி ப்ரீசெட்டில் சிலது இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, நான் ஃபஸ்ட்டு ரீசெட் கொடுத்துட்டேன். இப்போ பழையபடிக்கு வந்துருச்சு, எல்லாமே 1xல் இருக்குது. ஸோ இதுதான் நார்மல் வீடியோ. இப்போது இந்த வீடியோ மாதிரி நீங்கள் ஒரு வீடியோ வச்சுருக்கீங்க, ஒரு பர்டிகுலர் மொமெண்ட்டில் மட்டும் உங்களுக்கு ஸ்பீடு வேணும்னு வைங்களேன்.
கீழே பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்க்ரீன் இருக்கும், சின்ன ஸ்க்ரீன் கீழே பாட்டமில் கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனில் ஒரு வெள்ளை கோடு இருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கீழே இருக்க ஸ்க்ரீனில் பிடிச்சி சைடில் இழுத்திங்கன்னா அந்த மாதிரி இந்த வெள்ளை கோடு நகரும். உங்களுக்கு தெரியுதா அந்த வெள்ளை கோடு நகர்றது? அந்த கீழே இருக்க ஸ்க்ரீனில் பாட்டமில் இப்படி இழுத்திங்கன்னா அந்த வீடியோவில் இந்த மாதிரி நகரும். இந்த நகர்றதை எந்த இடத்துல உங்களுக்கு ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்துங்க. சரியா? எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் இப்படி நிறுத்துங்க. நிறுத்திட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆடு கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ கலர் பட்டன் ஒன்று எக்ஸ்ட்ரா மறுபடியும் புதுசாக வரும். இப்போ 5 பட்டன் இருக்குது. நான் ஆடு கொடுக்குறேன். 6வதாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பட்டன் புதுசாக நான் வச்ச இடத்துல வந்துருச்சா. இப்போ இந்த பட்டன் வந்துருச்சா. இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பீடு அதிகப்படுத்தணுன்னா ஸ்க்ரீனில் மேல் சைடு இப்படி இழுத்துட்டு போங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா 6.6x ஸ்பீடுக்கு போயிடுச்சு. இந்த இடத்துல வந்து ஸ்பீடு அதிகப்படுத்தணுன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை ஸ்லோ பண்ணணுன்னா இதை அப்படியே கீழே இழுத்துட்டு வாங்க. அப்படியே ஸ்க்ரீனோட கீழே இழுத்துட்டு வந்தீங்கன்னா 0.5x நான் இப்போ நிறுத்தியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பர்டிகுலர் இடத்துல உங்களுக்கு ஸ்பீடை ஏற்றணும் இறக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா புதுசாக வந்துட்டு இந்த ஒயிட் பாரை இழுத்து கொண்டு போய் எங்கே வேணுமோ அங்கே நிறுத்திட்டு ஆடு கொடுத்திங்கன்னா புதுசாக அந்த மாதிரி பட்டன் ஆட் பண்ணிட்டு ஒரு இடத்துல வந்து ஸ்பீடு அதிகப்படுத்திக்கலாம், ஒரு இடத்துல வந்து ஸ்பீடை குறைச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு பைக்கில் போயிருக்கீங்க, ஒரு ரீல்ஸ் எடுத்திருக்கீங்கன்னு வைங்களேன். அதில் சில இடத்துல ஸ்லோ மோஷன் போடணும், சில இடத்துல நீங்கள் ஸ்பீடு அதிகப்படுத்தணுன்னா அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கர்வில் வந்துட்டு. ஸோ சிம்பிளாக ஸ்டாண்டர்டில் யூஸ் பண்ணணும், உங்களுக்கு ஜஸ்ட்டு டோட்டல் வீடியோவோட ஸ்பீடு ஒரே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும், ஸ்லோ பண்ணணும், இல்லை டோட்டலாக ஸ்பீட் பண்ணணுன்னா நீங்கள் ஸ்டாண்டர்டு போய்க்கலாம். ஸோ ஸ்டாண்டர்டு பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா நார்மலாக 1x இருக்கும். லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்கும், ரைட் சைடு போனீங்கன்னா ஸ்பீடு வந்து அதிகமாகும். இப்போ நான் அந்த வீடியோவை ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ வேவ்ஸ் வந்துட்டு என் காலில் பட்டு போகுதா. இது பார்த்திங்கன்னா நார்மலாக இதை ஸ்பீட் பண்ணால் அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ இதை வந்து நான் ஸ்லோ பண்ணால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் ஒரு 0.8 கொண்டு போய் வைக்கிறேன். சரியா? 8 வச்சுருக்கேன் இப்போதைக்கு. ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது. ஏன்னா கர்வு வந்துட்டு 0.8 வைக்கவும் இப்போ கொஞ்சம் அந்த வேவ்ஸ் வந்து பார்க்க நல்லா இருக்குது. இல்லை இன்னும் பெட்டராக கொண்டு போகலான்னு என்னென்னு பண்ணாலாம் 0.5 கொண்டு போய் லெஃப்ட் சைடு ட்ராக் பண்ணி 0.5 வைக்கிறேன். 0.5 பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்மூத்தாக இருக்குது. ஸ்க்ரீன் நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ வேவ்ஸ் வந்துட்டு இன்னும் ஸ்லோ மோஷனில் நான் பார்க்கலாம். ஸோ பார்த்துருப்பீங்க இப்போ கொஞ்சம் வேவ் வந்து ஸ்மூத்தாக இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த ஸ்க்ரீன்லேயே மேலே பார்த்தீங்கன்னா ஸ்மூத் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். லெஃப்ட் சைடு பாருங்கள், ஸ்டாண்டர்டுக்கு பக்கத்தில் ஸ்மூத். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு அப்டேட் தான். இந்த ஸ்மூத் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ ஏதோ ஒரு இடத்துல பிரேக் ஆகிருந்துச்சுன்னா அதை வந்துட்டு இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி சரி பண்ணி கொடுத்துரும். ஸோ இது வந்து ஒரு ஏஐ ஸ்மூத், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்மூத் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் வீடியோ வந்துட்டு கொஞ்சம் இது இன்னும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி கொடுக்கும். அந்த ஸ்லோ மோஷனை வந்து ஸ்டடி பண்ணி கொடுக்கறதுக்காக அந்த பட்டன். ஸோ இதையும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் வீடியோ பெட்டராக இருக்கும். ஓகே, ஸோ இது வேவ் தான், அதனால் எனக்கு ஸ்பீடை குறைச்சாலே போகுதும், வீடியோ நல்லா வந்துடும். ஸோ அதுதான் எனக்கு. உங்களுக்கு ஸ்பீடை வந்து ஒரு இடத்துல கூட்டணும் குறைக்கணுன்னா நீங்கள் கர்வு போய் நான் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல எனக்கு கொஞ்சம் பிரேக் ஆகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கால் கிட்ட கொஞ்சம் லைட்டாக ஸ்க்ரீன் பிரேக் ஆகுது, உங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த பிரேக்கை நான் கட் பண்ணணும். ஸோ இந்த பர்டிகுலர் இடத்துல பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்க்ரீன் கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு வீடியோ பிரேக் ஆகிருக்கு, பார்த்தாலே தெரியும். இதை நான் கட் பண்ணணும், அதாவது ட்ரிம் பண்ணணும் இந்த இடம் வரைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ப்ரீ கட் அப்படின்னு சொல்லி ஒரு கத்திரிக்கோல் பட்டன் இருக்கும். ப்ரீ கட் இந்த இடத்துக்கு வந்து நான் ட்ரிம் பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம், ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு இந்த பர்டிகுலர் இடத்துல மட்டும் வீடியோ பிரேக் ஆகிறதுனால அந்த பார்ட்டை நான் ட்ரிம் பண்ண போகிறேன். ஸோ ட்ரிம் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். வீடியோவை கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ரீன் கொடுத்துருப்பாங்க, வீடியோ ஸ்க்ரீன். அதில் லெஃப்ட் சைடு ஒரு பட்டன் இருக்கும், ரைட் சைடு ஒரு பட்டன், ஒரு ரவுண்ட் ஷேப் கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த சைடு வந்துட்டு நீங்கள் ட்ரிம் பண்ணுமோ அந்த சைடு வந்து அதை இழுத்துக்கலாம். ஸோ நான் லெஃப்ட் சைடு இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் கோடு ஒன்று சென்டரில் ஓடிட்டுருக்கும். அந்த கோடு தான் வந்து வீடியோவை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற டைமிங்கு. ஸோ எனக்கு இந்த இடத்துல கொஞ்சம் பிரேக் ஆகிருக்கு, நீங்கள் பார்த்தாலே தெரியும். இங்கே பிரேக் ஆகி கரெக்டாக பார்த்தீங்களா? இந்த இடத்துல ஸ்க்ரீன் பிரேக் ஆகிருக்கு. ஸோ நான் இது வரைக்கும் இந்த வீடியோவை கட் பண்ணால் தான் இங்கேருந்து வந்து வீடியோ ஸ்மூத்தாக இருக்குது, எந்த பிரேக்கும் இல்லை. ஸோ நான் இது வரைக்கும் இந்த வீடியோவை ரிமூவ் பண்ணணும். ஸோ ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா கீழே நான் அந்த ஸ்க்ரீனை பிடிச்சி ரைட் சைடு வலது பக்கம் இழுத்துட்டு வரேன். ஒரு 7-8
8 செகண்ட் வரைக்கும் அந்த பிளர் இருக்குது. பார்த்திங்கன்னா 8வது செகண்ட் வரைக்கும் அந்த பிளர் உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது. 7.6லாம் பார்த்திங்கன்னா மேலே பிளர் தெரியுதா, என் காலே தெரியல. ஸோ நான் 8 செகண்டில் பார்த்திங்கன்னா வீடியோ வந்து கரெக்டாகிடுச்சு. ஸோ நான் 8 செகண்டில் நிறுத்திட்டு மேலே பார்த்திங்கன்னா ஓகே இருக்குது, ஓகே கொடுத்துட்டேன். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தோன்னா எனக்கு அந்த பிளர் வந்து கிளியர் ஆகிடுச்சு. பார்த்தாலே தெரியும். ஒரு 8 செகண்டை வந்து ட்ரிம் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கலாம். அண்டு ப்ளஸ் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்துட்டு நீங்கள் 2ஆக பிரிக்கணும் அப்படின்னா மேலே பார்த்திங்கன்னா அந்த டைமிங் பார்த்திங்கன்னா கீழே அந்த வெள்ளை கோடை வச்சு நீங்கள் டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எந்த செகண்டில் வேணுமோ கீழே செகண்ட்ஸும் காட்டும். 10 செகண்ட், 12 செகண்ட், 13 அந்த இடத்துல வச்சுட்டு ஸ்ப்ளிட் கொடுத்தாலும் இந்த வீடியோ 2 பாகமாக பிரிஞ்சிடும். ஒரே வீடியோவை நான் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஒரு இது 50 செகண்ட் வீடியோவா, இதை வந்து நான் 2:25 கூட நான் பிரிச்சுக்கலாம். ஸோ ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா கீழே டைமிங் ஓடிட்டுருக்கும். அதை நான் 25 வச்சுட்டு ஈவனாக 25 வச்சுட்டு மேலே இருக்க அந்த ஸ்ப்ளிட் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணால் இப்போ வீடியோ 2 வீடியோ ஆயிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா 25 செகண்டாக 2 வீடியோவை கூட நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். வீடியோவை 2ஆக கூட பிரிச்சுக்கலாம். ஸோ அது ஒரு ஆப்ஷன். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஸ்லோ மோஷன் பண்ணியாச்சு வீடியோவை. ஸோ ரொம்ப சிம்பிள் தான் இன்ஷாட்டில் எடிட்டிங்கெல்லாம் ஸ்லோ மோஷன் பண்ணுறதுன்னா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷன் வீடியோ எடிட்டிங் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸ்லோ மோஷன் நம்ம பண்ணியாச்சு. ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு ஸ்லோ மோஷன் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஃபைனலாக எப்படி சேவ் பண்ணுறது வீடியோவை அப்படின்னு சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதை கூட சில பேர் வந்து கமெண்ட்ஸில் என்ன ப்ரோ எப்படி சேவ் பண்ணுறதுன்னு நீங்கள் சொல்லவே இல்லைன்னு கூட கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் வீடியோவை எடிட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ரைட் சைடு மேலே பார்த்தீங்கன்னா சேவ் பட்டன் இருக்குது. ஸோ சேவ் கொடுத்துட்டு இதில் பார்த்திங்கன்னா சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ரெசல்யூஷன் எவ்வளோ வேணும் அப்படிங்கிற மாதிரி 4K 720 பிக்சல் 4Kலாம் இருக்கும். நான் 1080 வச்சுருக்கேன். அதே மாதிரி ஃப்ரேம் ரேட் மேக்ஸிமம் 30 வச்சுக்கிட்டேன்னா பெட்டராக இருக்கும். அதுக்கு மேலே போனீங்கன்னா கொஞ்சம் MP ஜாஸ்தியாக போகும். அதே மாதிரி ஃபார்மேட் இருக்கும். GIF MP4லாம் இருக்கும். MP4 தான் பெஸ்ட்டு. MP4 வச்சுட்டு கீழே கூட எஸ்டிமேட்டட் சைஸ் கூட உங்களுக்கு காட்டும் ஸ்க்ரீன்லேயே. ஓகேவா, அதை பார்த்துட்டு மேலே சேவ் கொடுத்துருங்க. சேவ் வந்துட்டு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். கன்வெர்ட்டிங் வீடியோன்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். 100% ஆயிடுச்சுன்னா உங்கள் கேலரியில் பார்த்திங்கன்னா அந்த எடிட் பண்ண வீடியோ வந்து சேவ் ஆயிரும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான் சேவ் பண்ணுறது கூட இந்த ஆப்பில். இதில் எது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.